அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாயுள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவில் நின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான உறவுகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் இயேசுவின் தூய்மை மிகு இருதயத்தை நினைக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவினுடைய இருதயத்துக்குள்ளே நாங்கள் நம் வாழ்வையும் குடும்பங்களையும் தனிப்பட்ட முயற்சிகளையும் அர்ப்பணம் செய்கிறோம். எனவே இந்த நாளை புனிதமிக்கதாக நாங்கள் பயன்படுத்தி இயேசுவின் இதயத்திலே இருந்து வருகின்ற அருள் மழையிலே இருந்து நாங்கள் நனைந்திட அருள் கேட்டு மன்றாடுவோம். அத்தோடு நாம் உத்தரிக்கிற வேதனைப்படுகிற ஆன்மாக்களை நினைத்து இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தகும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவரங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கு உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதுமென்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கின்றார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எமக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள்.
அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினோம். என்னுள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஏனெனில் கெடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே உமது முகத்தை நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளி விடாதிரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார்,
இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர் எலியா என்றனர். மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல எனச் சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவம் ஒருபோதும் அவநம்பிக்கையை விதைத்தது இல்லை. கிறிஸ்தவம் ஒருபோதும் சாத்தியமற்றதை சத்தியமாக்க சொன்னதும் இல்லை. கிறிஸ்தவம் எப்பொழுதும் சாத்தியமானவற்றையும் உண்மையானவற்றையும் நம்பிக்கைக்குரியவற்றையுமே அதனுடைய தொடக்கத்திலிருந்து இன்று வரை போதித்து வருகிறது. அதை வாழச் சொல்லி நமக்கு கற்பிக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளை, நாங்கள் 2025 ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி ஆண்டுக்குள்ளே காலடி பதித்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு எதிர்நோக்கின் தன்மையை நமக்கு சொல்லித்தருகிற ஆண்டாக அமைகிறதோடு, நம்மை எதிர்நோக்கின் அடையாளங்களாக இருக்க அழைக்கிறது. இந்த சமுதாயத்திலே எதிர்நோக்கு இல்லாமல் நம்பிக்கை இழந்து தவிக்கிறவர்களுக்கு எதிர்நோக்கு கொடுக்கின்ற சாட்சிகளாக மாறுங்கள் என்று அழைக்கிறது. நாம் அனைவரும் அறிந்ததுபடியே அசாதாரணமான ஜூபிலி ஆண்டு ஒன்றை திருத்தந்தை பிரான்சிஸ் 2016 ஆண்டிலே அறிவித்திருந்தார். அந்த ஆண்டை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு என்று அழைத்தார்.
அந்த வருடத்திலே நாம் செய்யக்கூடிய உடல் சார்ந்த இரக்கச் செயல்கள், ஆன்மா சார்ந்த இரக்கச் செயல்கள் என்று 7 இரக்கச் செயல்களை அதன் அடிப்படையிலே தந்தார். நாம் ஒரு கணம் அதற்குள்ளே திரும்பி பார்க்கிற பொழுது அவை நற்செய்தியிலே இருக்கின்ற இரக்கச் செயல்களாக இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்திலே இயேசு ஆண்டவர் கேட்கின்ற சில கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அவையே அந்த உடல் சார்ந்த இரக்கச் செயல்கள். நான் பசியாயிருந்தேன், சாப்பிட தந்தாயா? தாகமாயிருந்தேன், குடிக்க தந்தாயா? அந்நியராயிருந்தேன், வரவேற்றாயா? ஆடையின்றி இருந்தேன், உடுத்தினாயா? நோயிலும் சிறையிலும் இருந்தேன், என்னை தேடி வந்தாயா? என்கின்ற கேள்விகளுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது நம்முடைய இறுதி நாள் கேள்விகளுக்கு நாம் தயாராக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதற்கான தேவையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய முதல் வாசகத்திற்கு நாங்கள் போகிற பொழுது அதே உண்மைத்தன்மையை கிறிஸ்தவம் நமக்கு விளங்கப்படுத்துகிறது. சாத்தியமற்றதை பேசவில்லை, பொய்யானதை பேசவில்லை. உண்மையானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, நேர்த்தியானது எதுவோ, பரிசுத்தமானது எதுவோ அதையே கிறிஸ்தவம் இன்றும் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை இறைவார்த்தையூடாக பேசுகிறது. இன்றைய நாளிலே பாருங்கள், நாங்கள் நம்பிக்கையிலே இன்னும் அதிகமாக வேரூன்ற வேண்டும் என்பதற்காக நமக்கு தரப்பட்ட திருப்பாடல், ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, எனக்கெதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும். நேற்றைய நாளிலே ஒரு அம்மாவோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவர் புற்றுநோய், கேன்சர் வியாதியினாலே வருந்துகிறார். அவர் யாழ்ப்பாணத்திற்கு சிகிச்சைக்காக வந்திருந்தார். அவருக்கு மருந்து ஏற்றுவதற்கு முன் அவரோடு பேசி அவரை ஆசீர்வதித்து அனுப்பினேன். அவர் நேற்றைய நாளிலே மாலையிலே சந்தித்த பொழுது அவர் கூறினார், ஃபாதர், நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். இந்த மருந்து பாய்ச்சியதன் பின் எனக்கு கொஞ்சம் உடல் வலிமையும் உள வலிமையும் இருக்கிறது. நன்றி எனக்காக மன்றாடியதற்கு. எனவே கிறிஸ்தவம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒருபோதும் அவநம்பிக்கையை விதைத்ததில்லை. எப்பொழுதுமே நம்பிக்கையை தான் விதைக்கிறது. எனக்கு எதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினோம். அது என்ன படை? நோயாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம். அதுதான் எனக்கு எதிராக இறங்குகின்ற படை. பாளையம் இறங்கின நான் அஞ்ச மாட்டேன். எனக்கு கேடு வரும் நாளில் என்னுடைய ஆன்மாவை ஆண்டவர் பாதுகாக்கிறார். பாவத்திலே இருந்து அவர் என்னை விடுவித்து தம் கூடாரத்தில் வைத்திருக்க. அதற்காக அருட்சாதனங்கள் இருக்கிறது, பாவ மன்னிப்பு அருட்சாதனம் இருக்கிறது. எனவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவருடைய பிரசன்னம் சாத்தியமானதாக, சத்தியமானதாக, உண்மையானதாக இருக்கிறது. எனவே அவருடைய பிரசன்னத்திலே இருந்து அருள் பெற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதே உரியது என்பதை இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதன் அடிப்படையிலே அன்பான சகோதரங்களே, இன்றைய எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த எதிர்நோக்கின் ஆண்டிலே, நம்பிக்கையின் ஆண்டிலே, இந்த ஜூபிலி ஆண்டிலே, அருளின் ஆண்டிலே பயணிக்கிற பொழுது நமக்கு தரப்படுகின்ற, நமக்கு சொல்லப்படுகின்ற அந்த சாத்தியமானவை எவை? கைம்பெண்களை கவனியுங்கள், சிறையில் இருப்பவர்களை கவனியுங்கள், நம்பிக்கை இழந்த சிறார்களுக்கு, நம்பிக்கை இழந்த இளைஞருக்கு, நம்பிக்கை இழந்த திருமண தம்பதிகளுக்கு, இன்று குழந்தை பெற கஷ்டப்படுகின்ற, குழந்தை பெற விருப்பமில்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாரும் எதிர்நோக்கின் அடையாளங்களாக இருங்கள் என்று திருத்தந்தை அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகம் அதை பற்றி பேசவில்லையா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். விருந்தோம்பியவர்கள் வானதூதர்களை மகிழ்வித்தார்கள். சிறைப்பட்டவர்களோடு திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே சிறைப்பட்டவர்களோடு ஒருவராக நீங்களும் உங்களை நினைத்து கொள்ளுங்கள், அவர்களுடைய குடும்பங்களோடு உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள் என்கிறார். சிறைப்பட்டவர்களாக எண்ணுங்கள். துன்புறக்கூடிய உடல் இருப்பதால் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். கிறிஸ்தவம் நமக்கு அவநம்பிக்கையை தரவில்லை, நம்பிக்கையை தருகிறது, எதிர்நோக்கை தருகிறது. நாம் அடைகின்ற துன்பங்கள் எல்லாமே வாழ்வை தருகிறது என்று சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே,
இயேசுவின் இதயத்தை நினைக்கிற இந்த நாளிலே அவருடைய இதயம் எதற்காக இருக்கிறது? அன்புக்காக இருக்கிறது, நம்பிக்கைக்காக இருக்கிறது, எதிர்நோக்கை தருவதற்காக இருக்கிறது. எனவே அந்த இதயத்திடம் நம்மை அர்ப்பணிப்போம், நம்பிக்கை பெறுவோம். அவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்று மற்றவர்களுக்கு எதிர்நோக்கின் அடையாளங்களாக நம்முடைய திருத்தந்தை மாறியிருப்பது போல நாமும் எதிர்நோக்கின் அடையாளங்களாக மாறுவதற்கு இந்த திருப்பலியிலே அருள் கேட்போம். இந்த ஜூபிலி ஆண்டிலே முயற்சி செய்து பயணிப்போம். ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் உமது ஒளியில் நடந்து உலக பற்றுக்களை விலக்கி உம்மை பின்பற்றுபவர்களாக வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்விக்கும் வள்ளலே இறைவா, திருமண பந்தத்தில் இணைந்துள்ள அனைவரும் திருமணத்தின் புனிதத்துவத்தன்மையை உணர்ந்து கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து உம் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இளைஞர்கள் இளம் பெண்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், சமூக வலைத்தளங்களுக்குள் அடிமையாகி தவறான வழியில் செல்லாமல் அவற்றை தங்களது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு பயன்படுத்தி தங்களது வாழ்வில் முன்னேற்றம் காணவும் உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், கனிவு, பொறுமை, மன்னிப்பு ஆகிய பண்புகளால் குடும்பங்களை அணி செய்து வாழும் கிறிஸ்தவ குடும்பங்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் நம்பிக்கையும் எங்களுக்கு வழங்குகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வேண்டுதல்களும், எங்களுடைய மனங்களிலே புதைந்து கிடக்கிற எங்களுடைய சோகங்களும், எங்களுடைய அவநம்பிக்கை தன்மைகளும், சோர்வுகளும் முன்பாலே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. இதனால் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் இருந்து பிறக்கின்ற அருளும் ஆற்றலும் எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், பெர்னாட், ஞான பிரகாசம், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. நமக்காக குத்தி திறக்கப்பட்ட இதயம் கொண்ட இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் தன்பால் ஈர்க்கிற ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். இந்த
நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வின் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் வாழ்வின் நலமாகுமே. உணவாய் எழுந்து என்னில் வந்து உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய், மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளமங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடமன்று மீட்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பாய்வரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.